ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா, நான் 1 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், அதுதான் ரொம்பவுமே நல்லது. அது நல்லா கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தில் நிறைய அயன் சத்து இருக்குது, அப்புறம் விட்டமின் பி சத்தும் நிறைஞ்சு இருக்குது. அதுக்கப்புறமா அதிகமாக இருக்கிறது கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம எலும்புகளுக்கு ரொம்பவே பலத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வறுக்கணும். நல்லா வறுந்துடுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி மூளையோட செயல்பாட்டிற்கு ரொம்பவே உதவி செய்யுது. அப்புறம் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கவும் இது ரொம்பவே உதவி செய்யுது. அதுக்கப்புறம் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற ரொம்பவே உதவி செய்யுது. இது கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்த உதவுது. லாஸ்ட்டாக என்னென்னா, இதில் ஃபைபர் சத்து நிறைய இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப உகந்த அரிசியாக இது இருக்குது. அதிக நல்ல குணங்கள் இருக்குது. இந்த 2 பொருளையுமே சேர்த்து நம்ம செஞ்சு இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு இத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும், இதில் நான் குறிப்பிட்ட அத்தனை ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்கிது. நல்லா வறுத்து முடிச்சுட்டு இப்போ ஆற வச்சிடலாம். ரெண்டையுமே ஆறின உடனே இது மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் லிஸ்ட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நான் இந்த மாவில் ஏற்கனவே களி ரெசிபி ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவுலேருந்து நான் 1 கப் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக தண்ணி தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி முடித்தோடனே காட்டுறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு நான் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நான் ஒரு டம்ளரில் லேயர் மாதிரி போட்டிருக்கேன். ஒரு லேயர் தேங்காய் பூ, அப்புறம் ஒரு லேயர் இந்த புட்டு, அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து அது தனியாக வேக வச்சுக்கிட்டேன் டம்ளரில். அப்புறம் தனியாகவும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்தவுடனே இதில் நம்ம இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த புட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் உடம்புக்குமே ரொம்பவே நல்லது. இதை வளர்கிற குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எலும்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இந்த புட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறாங்கன்னா சர்க்கரை சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.